ஆண்மனேய ஒருமைப்பாடு உடையீர். யார் யார் சொல்லுவாங்க? சாருன்றாங்க. வீட்டுக்கு போனோம் நான், எங்க ஐயா எங்க சாரியா கேக்குறீங்க, எங்கேயோ போயிருக்கு. எப்படி இருப்பாரு? சாரும் மாத்தாங்க. கணவன் வீட்டுக்காரு அவரு எல்லாம் கிடையாது. சார் பாரு, தெய்வ மிகுந்தீர், ஆண்மனேய ஒருமைப்பாடு உடையீர். கேளுங்கயா, செய்யுங்கயா, வழி காட்டினாங்க. இரவாமை தந்தான் என்று ஊது ஊது சங்கே, என் எண்ணம் பழித்தல் என்று ஊது ஊது சங்கே. அவருக்கு இரவாமை கிடைச்சிருச்சுங்க, நமக்கு கிடைக்கணும்ல, வழி சொல்றாரு. முதல்ல மூலிகை சாப்பிட பாருங்க, உணவு பழக்கத்தை சரி பண்ண பாருங்க. முதல்ல அந்த பிண்டம் என்பது சோட்டால் அடித்த பிண்டம். உள்ளுக்குள்ள செல்கின்ற சோத்தை சில விஷயங்களை நீ கட்டுப்படுத்தினால், மூலிகை மூலியமாக சரி பண்ணினால் எல்லா கழிவும் போய்விடும். தேவையான சத்து நீக்கம், உடம்பு திடகாத்தமா மாறும். அதான் அவர் சொன்னார், முதல்ல சுத்த தேகம் வேணும். அதான் மீறலாம். சுத்த தேகம் இருந்தால் அருள் பெருமானோடு சேருவான். அதனால என்ன நடக்கும் என்று கேட்டால், பிரணவ தேகம் கிட்டும். பிரணவம்னா ஒளின்னு அர்த்தம், ஓங்காரம்னு அர்த்தம், வெண்மைன்னு அர்த்தம். இந்த ரெண்டையும் கொண்டுதான் கொடியில் வச்சாங்க. மஞ்சள் என்பது விருட்சம். இல்லையா? கொடி கட்டும் என்ன கட்டினாரு? என்னுடைய திரைப்படத்தை பாருங்க. அந்த கொடியை ஏற்றிட்டு ஒரு சொற்பொழி பண்ணுவோம். நான் ஸ்கிரிப்ட்ல ஒன்று எழுதி கொடுத்தாங்க. அது என் மனசுல படல, நானா பேசிவிட்டேன். தெரிஞ்சதால நம்ம பேசுது. அதான் மஞ்சள், கொடியில மஞ்சள் இருக்குல்ல, மஞ்சள் என்பது விருட்சம். உலகத்தை படைத்தான், உடம்பை தந்தான். இதான் விருட்சம். முன்னேறதுக்காக அந்த கரைக்கு நான் போறதுக்கு ஒரு தோணி வேணும் இல்ல, ஒரு படகு வேணும் இல்ல, படகு வந்துட்டோம். அதுதான் மஞ்சள். இந்த போன ஆளு நீ மாட்டிக்குவ, உன்னை காப்பாத்துற ஆள் இருக்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு ஆள் அனுப்புறது. அதுதான் வெண்மை. வெண்மைனா ஓங்காரம், பிரணாவம், ஒளித்த லைட். அது பேரு சாத்திரத்துல விந்துன்னு பேரு, நாதம் பேரு. மஞ்சளுக்கு விந்து என்றும் அந்த வெள்ளைக்கு நாதம் என்றும் பெயர். நாதம் தான் தேடி தேடி வரும், அதனாலதான் நடக்கணும். எனக்கு அன்பர்கள் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுங்க. நாமளும் மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். நான் ஒரு யோசனை சொல்றேன், அதுல வேணுது கொஞ்சமா சொல்றேன். ஒரு போர்டை வச்சே நான் விளைக்குவேன். மரணமில்லா பெருவாழ்வு என்ன, நான் எப்படி இங்க சிறப்பா வாழலாம், பிரச்சனை வந்தா எப்படி சமாளிக்கலாம் எல்லாம் சொல்றாரு. முதல்ல உணவு பழக்கம் சொல்றாரு, அப்புறம் உள்ளத்துல இருந்த உயிருடைய பழக்கம் சொல்றாரு, அப்புறம் ஒளி பழக்கத்தை சொல்றாரு. இந்த மூணையும் நம்ம கண்டுபிடிச்சு நல்ல நிதானமா நம்ம செஞ்சோம்னா நாம சிறப்பா இருக்கலாம், வாழ முடியும். நீங்க சொன்னீங்கன்னா கூட ஒரு 20 பேர் விருப்பம் வந்தீங்கன்னா நானே வந்துடுறேன். ஒரு ஸ்க்ரீனை வச்சுக்கிட்டு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு நிதானமா நம்ம நடத்திடுறேன். ஒரு 3 நாள் வந்தால் கூட போதும், சிறப்பாக நம்ம வந்துடலாம் என்ற அளவில் உங்கள் அனைவரையும் நான் பாராட்டி மகிழ்கிறேன். அதனால ஆர்வத்தோடு கேட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த நெசப்பாளர் சங்கம் மேலும் மேலும் உயரணும். எங்களை போன்று ஆற்றாமை வெளிப்படுத்துகின்ற அடியார்களே அடிக்கடி கூப்பிடுவோம். எங்க போய் நாங்கள் கொட்டுவோம்? வீட்டில் ஏதாவது கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கொட்டனா கொட்டிடும், புரியுதா? என்ன செய்யறது? நண்பர்கள் நல்ல உழைப்போடு இருந்தால் நம்ம வாழலாம். என் மண்ணில் நல்லவன வாழலாம் சார். மரணமில்லா பெருவாழ்வு பெற்று வாழலாம், எவ்வளவு காலம் வேணாலும் வாழலாம். எனக்கு இடம் ரொம்ப குறைவு, 51 கிலோ தான். என்ன நான் கேட்டுட்டேன் சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க தெரியுதா? உடல்ல நடக்கும்போது போகும்போது சரியும், ஆனா பேசும்போது தெரியாது. பேசுறது மாறல,
பெருமாள் பேசுறோம் உள்ள இருக்கு. இன்னும் நான் 2 மணி நேரம் பேசுவேன். அவ்வளவு விஷயம் என்கிட்ட இருக்கிறது. அனைவரையும் நான் பாராட்டி மகிழ்கிறேன். அதுக்காக ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஐயா வந்தாங்கன்னா நான் கேள்விக்கு பதில் சொல்றோம். 2 விஷயத்த சொல்லி சொல்ல பாருங்க. நன்றி. கோயில்ல 5 நந்தி உண்டு. கோயில்ல 5 இருக்கும். 5 வழிபாடு செய்தால் 5 விதமான பலன்கள் உண்டு. கோயில சிவன் கோயில சொல்றோம். உள்ள நுழைகின்ற போது மதில் சுவர்ல ஒரு நந்தி இருக்கும். பாத்தீங்களா? அது இந்திர நந்தின்னு. அதை தரிசனம் செய்தால் அனுபவம் கிட்டும், உலக இன்பம் கிட்டும். அதெல்லாம் பெரும்பாலும் சுதையில தான் இருக்கு. கரைஞ்சி போற பொருள் தான் வச்சிருப்பாங்க. சில பேர் கல்லுன்னு வைக்கிறாங்க. உள்ள நுழைஞ்சோம்னா அந்த பெரிய வாசல். உள்ள நுழைஞ்சோம்னா முதல்ல சில இடத்துல கொடிமரம் இருக்கும், சில இடத்துல பலிபீடம் மாறி மாறி கொடிமரம், அடுத்தது பலிபீடம் இருக்கும். பலிபீடத்துக்கு பக்கத்துல ஒரு நந்தி இருக்கும். அதுக்கு மண்டபம் கட்டிருப்பாங்க. அந்த நந்தி தான் மண்டபம். மேல கொடுங்க மேல வெட்டி விமானம் கட்டிருப்பாங்க. அந்த நந்தி யாருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஆன்மா நந்தி. நம்மளுடைய தலைவன், உயிர் தலைவன், நம்மள ஒரு ஆழம். அதுதான் பிரதோஷ காலத்துல அந்த நந்திக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அவர் ஒரு முனிவருடைய பையன், சிலாத முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய பையன். சிலாதனா அந்த பெரிய மலையை சிலாதம் பண்றது, சாட்சி எடுத்து நீக்குவது. அது போல தன்னுடைய வினையை நீக்கிட்டார். அதனால சிலாத முனிவர் பேர். அவருடைய பையன் தான் நந்தி, நந்தியம் பெருமான். சிலாத முனிவருடைய பையன் நந்தி, காவல் காப்பவர். அவர் தான் ஆன்மா, ஆன்மாவின் தலைவன். நமக்கு வருகின்ற சைவ சித்தாந்தம், தோத்திரம், சாத்திரம் எல்லாம் அவர் மூலமா தான் வந்தது, நேரிலிருந்து வந்தது. அதுதான் யாரு? நாம தான், நம்ம உயிர் தான். பெருமான்கிட்ட நாளும் இருக்கிறவர் தான். நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் அந்த ஆள் தான். அதான் காதுல வச்சுக்கிட்டு சொல்றாங்க சில பேர். காதுல பாத்தீங்களா, பிரதோஷ காலத்துல கட்டி அணைச்சிக்கிட்டு நீ போய் பெருமான்கிட்ட சொல்லு அப்படின்னு. அதான் அது பேரு ஆன்ம நந்தின்னு பேர். அது வழிபாடு செய்தால் உயிர்ல இருக்கிற, உடம்புல இருக்கிற துன்பங்கள் போகும், வினையும் போகும். நான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறேன். அதை வழிபாடு செஞ்ச ஒரு பெண்ணுக்கு 35 வயதுல ஒரு பிள்ளைமார் பொண்ணுக்கு திடீர்னு பெரிய திருமணம் அருமையான முறையில பாரி மாப்பிள்ளை கிடைச்சோம். காட்டுமான கோயில். அதான் பிரதோஷம் பார்க்கறது சிவன். 3வது உள்ள போனீங்கன்னா ஒரு காலை மடக்கி வச்சு கம்பீரமா ஒண்ணு இருக்கும். அது செப்பு தகடு சாத்திருப்பாங்க பல கோயில்ல. அது என்னன்னு திருமால் நந்தி, மால் நந்தின்னு. திரிபுரம் எரித்த காலத்துல பெருமானுக்கு அங்க போய் நின்று திருமாலு நான் நந்தியா மாறுறேன், என் முதல உட்காந்துருக்க, எடுத்துட்டு போய் அந்த சூரனை சம்ஹாரம் பண்ணலாம், தயவு செய்து எழுந்துருன்னு கேட்டார். இவன் திருமாலே வந்து நந்தியாக மாறுகிறாலே திருமால் நந்தி, மால் விடை நந்தி, மால் நந்தின்னு பேரு. 3 வச்சுக்கலாம். 1 அங்க பாத்தீங்க, 2 இங்க, 3வது வந்துட்டீங்க. பாத்தீங்களா? 3 நந்தி நீங்க பாத்துட்டீங்க. இப்போ 4வது பாருங்க. 4வது தான் ரொம்ப சிறப்பானது. ஒண்ணு கிட்ட போறோம் இல்லையா, சாமிட்டு போறோம் இல்லையா, அது பக்கத்துல அதுக்கு நடுவுல ஒரு நந்தி வச்சிருப்பாங்க. அது என்னன்னா பிரதோஷம் மற்ற ஊர்வலம் வருவதற்காக பயன்படுத்துவாங்க. அது கல்லு தான் சாமி வச்சு தான் எல்லாம் செய்வாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா வெளி மண்டபத்துல வச்சிருப்பாங்க. அங்கதான் விபூதி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் என்னன்னா பிரம்ம நந்தின்னு பேர். இது கொஞ்சம் மாறி இருக்கும். எடுத்த உடனே பெருசா இருக்கு பாரு நந்தி, பார்த்துருக்கீங்களா? சுதையால செஞ்சிருப்பாங்க. அதுதான் பெருசா இருந்தா பிரம்ம நந்தி. சுதையால் இருக்கும், கல்லால் இருக்கும். எங்க? திருவாரூர், சிதம்பரம்,
விருத்தாசலம் எல்லா இடத்துலையும் போய் பாருங்க. அது பேர் பிரம்ம நந்தின்னு பேர். அது தஞ்சாவூர்ல இருக்கு. அதை கும்பிட்டா கல்வி அறிவு கிட்டும். ஒண்ணு இந்திர நந்தி, மால் நந்தி, பிரம்ம நந்தி சொல்லட்டுமா, நம்முடைய ஆன்ம நந்தி. இப்ப சாமி கிட்ட போனோம்னா சாமி இருக்கிற இடம் கர்ப்பகிரகம். அதை ஒட்டி சின்னதா மண்டபம் இருக்கும். அதுக்கு அர்த்த மண்டபம் பேர். அர்த்த மண்டபம்னா அர்த்தம்னா பொருள். சாமிக்கு தேவையான அலங்கார பொருட்கள் வைக்கின்ற இடம். விபூதி, குங்குமம், அர்ச்சனை தட்டு போனெல்லாம் வைக்கிற இடம், துணிமணி வஸ்திரம்லாம் வைக்கிற இடம். அதுக்கு அடுத்தது மகா மண்டபம்னு இருக்கு. அங்கதான் தீட்சையா வந்து வரவங்க விபூதி கொடுக்குற 5 விபூதி கொடுக்குற இடம். அந்த விபூதி கொடுக்குற மண்டபத்துல சாமியை நோக்கி ஒரு நந்தி இருக்கும். சிவலிங்கத்தை நோக்கி இருக்கும். சிவலிங்கம் பானமும் ஆவடையாரும் சேர்க்கின்ற இடம் இருக்கு பாருங்க, 2 சேர்ற இடம். அதுக்கு நேர மூச்சு காற்று வர மாதிரி இந்த நந்தியை வச்சிருப்பாங்க. இந்த நந்தி தான் தர்ம நந்தி. அது தர்மம்னா நமக்கு சில பிரச்சனையில விஷயம் கிடைக்கல, நீதி நியாயம் கிடைக்கல, அங்கேயும் அடைஞ்சிட்டு இருக்கிறோம், வழக்கு விசாரணைலாம் வருது அப்படின்னு பெருமாண்ட போய் நின்று வழிபாடு செய்கிற இடம். அது பேரு தர்ம நந்தின்னு பேர். தர்மம் பெருமான் எல்லாத்தையும் வீதி விட வரான்ல, படம்லாம் பார்க்கறீங்களா நிறைய இடத்துல. தோளுடைய செவியன் விடை ஏறி ஒரு தூவல் மதிசூடின்னு வர்றாருல, விடை மீது பெருமானும் பெருமாட்டி வராம பாருங்க சாத்திரத்துல தோத்திரத்துல. அதுதான் இந்த நந்தி, தர்ம நந்தின்னு பேர். தர்ம நந்தியுடைய மூச்சு காற்றும் பெருமானுடைய பானத்தின் அடியும் நேராக இருக்கும். நூல் கட்டி தான் தூக்கி இருப்பாங்க. 5 நந்தி சொல்லியிருக்கிறேன். ஒண்ணு இந்திர நந்தி. அதை வழிபாடு செய்தால் உலக இன்பங்கள் கிட்டும். அதுக்கு அடுத்து வந்தா பெரிய வடிவிலே இருக்கும் பிரம்ம நந்தின்னு ஒண்ணு. பிரம்மன்னா பெரிய அளவில் இருக்கும், அளவு கடந்த அளவுல இருக்கும். அதை வழிபாடு செய்தால் சில கோயில தான் வச்சிருப்பாங்க, வழிபாடு செய்தால் கல்வி அறிவி கிட்டும். ஆன்ம நந்தி விரும்பியதை பெருமான் நமக்கு அவர் மூலமாக வழங்குவாங்க. சரிங்களா? உள்ள வந்த திருமால் நந்தி, பெருமானுடைய கருணை நமக்கு கிட்டும். தர்ம நந்திகிட்ட போனீங்கன்னா வழக்கு போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, அவையெல்லாம் நீக்கி பெருமான் நமக்கு வினைகளை போக்கி அருள்வான். அது தர்மம். 5 நந்திகள் இருக்கிற கோயில பெரும்பாலும் கோயில் 5 பிரகாரம் இருக்கும். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், பாட்டு கேட்டுப்பட்டீங்களா? அதெல்லாம் இருக்கு. இதை பத்தி நான் ஒரு விளக்கம் நடத்தல. திருமந்திர வகுப்புன்னு ஒண்ணு தமிழ்நாடு போல 20 இடங்கள்ல நடக்கும். இதுல எல்லா விளக்கமும் இதுல இருக்கு. ஆன்ம நந்தி தான் அதிகார நந்தி. ஆன்ம நந்தியும் அதிகார நந்தியும் ரெண்டும் ஒண்ணுதான். அதிகார நந்தி என்பது அதிகாரம்னா சிறப்புன்னு அர்த்தம். சாமி கிட்ட போய் சொல்லுகின்ற அதிகாரம் உடையவர். கைலை மலையில அவருதான் பிரதோஷ நாயகர்னு பேரு. அவர் மீது அன்று மட்டுமே பிரதோஷமா வருவார். 4 to 6 வச்சிருக்கிறாங்க. சாயங்கால பூஜை என்பது ரொம்ப அவசியம். 2 வேலை தான் ரொம்ப முக்கியமான நினைக்கணும். ஒண்ணு சூரியனும் சந்திரனும் சந்திக்கின்ற காலம், காலை மாலை. காலையிலே வழிபாடு செய்தால் புத்தி அறிவு எல்லாம் விருட்சம் ஏற்படும். மாலையிலே போய் செய்தால் மாலையில இருட்டு இழுக்கிற நேரம், நம்ம எல்லாம் கொண்டு போய் துன்பத்துல சேர்த்தோம், அதுல இருந்து காப்பாற்றுவோம். இருட்டு வந்து கதிகின்ற போது அந்த கதியினாலே நமக்கு தொந்தரவு வராம பெருமான் காப்பாற்றுவோம். அந்தி வழிபாடு முக்கியமானது. அது சந்தியா வந்தனம் என்று அந்த நாளில் கொண்டாடுகிறார்கள். அது காரணம் அவ்வளவுதான். இரவுல தான் நமக்கு எல்லா விதமான தீங்கும் கனவிலே வரும், தூக்கம் வராமல் போகும், எல்லாம் இங்கதான் இருக்கும். அங்க தனித்து வாழ்கிறது ஆன்மா. அதை காப்பாற்றுறதுக்கு சாயங்கால வேலையில நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்தால்
கூடவே பெருமானும் கூட வருவதாக கொண்டு அந்த இரவிலே வருகின்ற துன்பங்கள் 5 சேட்டைகள்லாம் சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யாது. நம்ம மகிழ்ச்சியா வாழணும். அதுதான் சாயங்காலமா செய்யறது ரொம்ப சிறப்புன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சந்தியா வந்தனம், 2 சந்திக்கின்ற வேலை. எது? சூரியனும் சந்திரனும் சந்திக்கின்ற வேலை. ஒரு காலம் பூஜைனா அதுலயாவது நடக்கும். சரிங்களா? என்ற அளவில் உங்கள் அனைவரும் நான் பாராட்டி மகிழ்கிறேன். நல்ல மரணமில்லா பெருவாழ்வு என்ன அப்படின்னு ஐயா அவர்கள் கேட்கிறார்கள். மரணம் என்பது உடலுக்கு தான். உடலை விட்டு போகுதான் மரணம். பிறப்பு இறப்பு, தமிழ் சொல் புரியுதா உங்களுக்கு? பிறப்பு இறப்பு என்ன வித்தியாசம்? 2 எழுத்துலையும் இங்க பி என்ற எழுத்து இருக்கிறது, இ என்ற எழுத்து இருக்கிறது. பீல என்னது? இப்பு கூட்டல் இ, 2 எழுத்து இருக்கு. சரிங்களா? ஒரு மெய்யே ஒரு உயிர், உயிர்மெய் எழுத்து இருக்கிறது பிறப்புல. இறப்புல உயிர் எழுத்து மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? உயிரோடு வெளியே செல்வதுதான் இறப்பு, உடலோடு சேர்ந்து பிறப்பதுதான் பிறப்பு. சரிங்களா? சாமி என்ன சொல்றாரு ஐயா? ஐயா என்ன சொல்றாரு கேட்டா, மரணம் என்பது என்னன்னு கேட்டா உடம்புக்கு தான். அந்த மரணம் அடையாத பார்த்துக்குவோம். இந்த உடம்போட நீண்ட காலம் வாழலாம், எண்ணி கோடி யுகம் வாழலாம். எடுத்துக்காட்டு நிறைய இருக்கு. அதுக்கான சூட்சமாக சொல்ற. உடம்ப சுத்தமா வச்சுக்க, உடம்ப பெருமானுடைய ஒளி நாதத்தோடு சேர்த்து. நாதம் கேட்கறோம்ல, நாத ஒளியை கேளு. பஞ்சபூதத்திலையும் ஒன்று இருக்கிறது, அதுதான் நாதம் பேர். நாதம் கேட்ட சவுண்டுன்னு பேர். பாருங்க, புயல் அடிக்கும் போது ஒரு சவுண்டு வருதா? ஆற்றுல நீர் போகின்ற போது சவுண்டு வருதா? மணி அடிக்கின்ற போது சவுண்டு வருதா? எல்லா பொருளிலும் ஒரு சவுண்டு உண்டு. அந்த சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓம் அப்படின்னு வரும். ஆ ஊ இம் அப்படின்னு வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. ஐம்பொறிகளை இயக்குவது ஓங்காரம். இல்லைங்களா? என் உடம்புல என்ன இருக்கு? 5 பொறி இருக்கிறது, 5 அண்டம் இருக்கிறது, 5 பூதங்கள் இருக்கிறது. சரிங்களா? தோல் என்பது மண்ணு இருக்கா? உள்ள இடைவெளி இருக்கு பாருங்க, கேப் இருக்குல்ல உள்ள, அது ஆகாயம். காற்று இருக்கா? நல்லா இருக்கு. மூச்சில் எழுதுறோம், காற்று இருக்கா? உடம்புக்குன்னு ஒரு தீ உண்டு, சூடு உண்டு. அந்த சூடு குறையவும் கூடாது, போகவும் கூடாது. சூடு வந்துருச்சா? அப்புறம் நீர் இருக்கா? தேவையான நீர் சுரக்கும், தேவையானவனும் தேவை போகும். இப்ப பாருங்க, உடம்புல என்ன இருக்கு? மண் இருக்கு, நீர் இருக்கு, அப்புறம் தீ இருக்கு, காற்று இருக்கு, இடமா இருக்குன்னு ஆகாயம். இந்த 5ல என்ன சவுண்டு கேட்கும்? ஓம் சொல்லு. சபாஷ், ஆசீர்வாதம். ஓம் சொல்லு. அங்க கேட்கறது இங்க கேட்கலாம். இங்க 5 தானே இல்லைங்களா? இங்க 5 தானே இருக்கு, கேளுங்க. அப்ப கேட்டா என்ன வரும் கேட்டீங்கன்னா, ஓங்காரம் கேட்கும். அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்தா மூச்சு காற்று இயங்குகின்ற போது ஓம் ஆவும் கேட்கும். இதுக்கு பேரு அசபா மந்திரம். இதுதான் உட்கார்ந்தத்திலே ஆடுகின்ற ஆட்டம், அதுதான் திருவாரூர். உலக ஆட்டம் சிதம்பரம், உயிர் ஆட்டம் திருவாரூர். ஒன்றும் தேவையில்லைங்க. நான் இங்க வந்த பையனா ஒன்று இருக்கட்டும், ஒரு உபதேசம் கொடுங்க. கோயிலையும் அமைதியான இடத்துல போய் உட்காருங்க, சுகாசனம் போடுங்க. இல்லைங்களா? கையை சாதாரணமா வச்சுங்க, கண்ணை மூடுங்க, மூச்சு காற்ற கவனிங்க. மூச்சு காற்ற கவனிச்சா ஒரு சவுண்ட் வரும். என்ன சவுண்ட் வரும்? நான் 4 கேட்கிறேன். 2 சவுண்ட் வரும். உள்ளே போகின்ற போது சா வரும்,
வெளியே விடுகின்ற போது ஆ வரும். சரிங்களா? வெளியே விடுகின்ற போது என்ன? வெளியே விடுகின்ற போது ஆ, உள்ளே இருக்கின்ற போது ச. அம்சம். அம்சம் மந்திரத்தை கேட்டவர் தான் பரமஹம்சர் அப்படின்னு வந்தது. உங்க உடம்புல இருக்கிற ஓங்காரத்தை நீங்க கேட்டீங்கனாலே பிரணவதேவம் பெறணும். பிரணவதேவம் பெற்றால் இந்த உடம்பு அழியாது. அப்ப ஐயா கேள்விக்கு தான் பதில் கேட்டா, உடம்பு அழியாமல் நித்தியமாய் இருப்பதே மரணம் இல்லாத பெறுவார்கள். ஒண்ணும் கிடையாது. இப்பெல்லாம் ஆர்வமா இருக்கீங்க, இருக்கும் காலத்துல என்னெல்லாம் பயன்படுத்திங்க. நான் எங்கேயும் போய் இதெல்லாம் கேட்டு கிராமத்துல சொல்லுவாங்க, ஆவு தெரியாத பையன் என்கிட்ட பேச வந்துட்டான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா உனா தெரியாத பையன் சார் சட்டைக்கு வரான் என்கிட்ட அப்படின்னு பேசுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உனா தெரியாத பையன் யா அந்த சொன்னது இருக்கும். எட்டுனா என்னன்னு கேட்டா யா, ஆண் பெறுவதற்கு யா. ஆனா ரெண்டுன்னு அர்த்தம். ஆ என்பதுன்னா ரெண்டு. பத்து என்பது ஆ, எட்டு என்பது ஆ, ரெண்டு என்பது ஊ. ஆனா என்ன, ஊனா என்ன? அகரம் உகரம். ஆ என்பது சிவம், ஊ என்பது சக்தி. இந்த உலகத்தை சிவனும் சக்தியும் இயங்குகிறார்கள் என்ற உணர்ச்சியை தெரிந்து கொண்டால் சிவத்தின் தன்மை, அடுத்தது சக்தியின் தன்மை, அதை தொண்டு வருகின்ற கூடவே வருகின்ற ரெண்டு சேர்த்தா என்ன வரும்? 10 வரும். யா என்று உயிரின் தன்மை. அப்ப 3 விஷயம்: சிவம், சக்தி, உயிர். இது 3 நன்றாக புரிந்து கொண்டால் ஞானம் கிட்டும். அது 3 எனக்கு தெரியல, ஆனால் ஓதாமல் உணர்ந்த நானு எனக்கு பட்டிமண்டபம் ஏற்கிட்ட, அறிஞர்கள் சபையில ஏற்கிட்ட அப்படின்னு சாமி சொல்றாரு. எனவே உயிரை பத்தியும் சிவனை பத்தியும் சக்தியை பத்தியும் சேர்க்கணும். இந்த 3 சேர்ந்துதான் சிவலிங்கம். 3 சொன்ன பாருங்க. இப்ப சிவலிங்கம் இருக்கு பாருங்க, பானம். பானம் தான் முதல்ல சொன்ன 8. ஆவடியா இருக்கு பாருங்க, அதுதான் ஊ. பானா ஒரு கோடா இருக்கும், ஆவடியா சுத்தி இருக்கும். 2 சேர்ந்ததுதான் பிள்ளையார் சுழி. முதல்ல நமக்கு தெரிஞ்ச சக்தி தானே, சக்தி முதல்ல போடுவோம், 2வது கோடை போடுவோம். இதுதான் ஊ போடுறோம் இல்லையா? நமக்கு சக்தி தான் தெரியும். உடம்பை கொடுத்தது யாரு? உங்களுக்கு உடம்புல ஆற்றல் இருக்குல்ல. இவ்வளவு தூரம் நான் பேசுறேன்னா நீங்க கேட்கறீங்களா? எங்க இருந்து கேட்குறீங்க? ஆற்றல் இருக்குல்ல, அந்த ஆற்றல் தான் முதல்ல. ஆற்றலை கொண்டுதான் இறைவனை அறிய முடியும், சக்தியை கொண்டுதான் சிவத்தை அறிய முடியும், இல்லைங்களா? அப்ப அதனால என்ன செஞ்சோம்னா, முதல்ல சுழி போட்டோம், அதான் அவருடைய ஒரு கோடு போட்டோம், அது அப்படியே நிற்கும். இந்த கோட்டின் அடிப்படையிலே தான் அது சுழல்கிறது. இதுதான் இது 2த்துக்கு கீழே ஒரு பீடா இருக்கும், ஒரு உடுக்கு வந்து பீடம். அதுதான் யா என்று சொல்லப்பட்ட உயிர். அதுதான் 10. அப்ப 8 பானம், ஆவடியார் 2 சேர்த்தா 10. எது? உயிர். அப்ப பெருமானும் பெருமாட்டி எதற்கு இதெல்லாம் செய்யறான்னு கேட்டா, உயிருக்காக, ஆன்மா சிறப்படைவதற்காக. அதான் 8 அறியாத இணையே பட்டி மண்டபம் சாமியும் சொல்றாரு, நம்ம திருவாசகமும் சொல்லுகிறது, சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது, அப்புறம் சாமியும் சொல்றாரு. இவ்வளவு கேள்வி கேட்குறீங்களா? முதல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கேள்வியே ஓட்டுக்கலாம். இன்னைக்கு அடுத்த முறை நான் வருகின்ற போது வினா விடை கேள்வி கேட்டது கேட்குறீங்களாம்மா? மொத்தம் 3 நிலைகளில தெய்வம் உண்டு.
ஒண்ணு குலதெய்வம், 2 பரிவார தெய்வம், 3 பெருந்தெய்வம். பரிவார தெய்வம், பரிவாரம் அசிஸ்டன்ட் கூட இருக்கவங்களுக்கு சீஃப் இன்ஜினியர் கூட 4 பேர் இருப்பாங்கல்ல, நிறைய இருப்பாங்க. அது சாமிக்கு நிறைய இருப்பாரு. ஒரு டிவிஷன் உங்களுக்கு சாமிக்கு எத்தனை டிவிஷன்? 234 கோணம் இருக்கு இல்லைங்களா? கோணம் படைக்கணும், காக்கணும், அடிக்கலாம், தண்டனை செஞ்சா ஒதுக்கணும், எல்லாம் செய்யணும்ல. குலதெய்வம் என்றதுன்னா ஆன்மா. குலதெய்வம் என்பது ஒரு உயிர். உங்கள் குலத்திலே உதித்த ஒருவர் உங்கள் குடும்பத்துக்காக ஒரு தியாகம் செய்து போயிருப்பார். அதுதான் குலதெய்வம். நம்ம இம்மிடியா இருந்த இன்னும் ஒரு 10 வருஷத்துல, ஒரு 60 வருஷத்துல, 100 வருஷத்துல நடந்திருக்கும். பெரும்பாலும் அது பெண் தெய்வமா தான் இருக்கும். பெண் வழிபாடு தானே. தாய்முறை தெய்வ வழிபாடு தான் ஆதி காலத்துல. அப்ப அது பெண் தெய்வம் என்பது என்கிட்ட வீட்டுல ஒருத்தர் இருந்திருப்பாங்க, இன்னொரு ஒருத்தர் இருப்பாரு, அவர் காப்பாத்திருப்பாரு, ஏதாவது தீரத்தை செயல் செய்திருப்பாரு, இந்த குடும்பத்தை அரவணைச்சு கொண்டு போயிருப்பாரு. அவர் தான் மூலமா இருப்பாரு. இந்த குடும்பம் நீங்க செழிப்பா இருக்குது அவர் தான் காரணமா இருப்பாரு. அவருக்கு சமாதி இருக்கும். இதுதானே இடுகாடு தானே, சமாதி இருக்கும். சமாதிக்கு மேல பின்னாடி வந்தவங்க ஒரு சிலையை வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் பெண் தெய்வமாக தான் இருக்கும். இது நம்மளுடைய தோஷங்களை போக்கும். பயம் வந்தா பயத்தை போக்கும். அப்ப இருந்து அந்த ஆன்மா தனக்கு துணை செய்ய வேண்டும்னு நீங்க கேட்கலாம். குலதெய்வ வழிபாடு ஓரளவு நமக்கு சிறப்பை தரும். 2வது பரிவார தெய்வங்கள் பேர். கோயில் மூலவரா இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா நடுவுல கர்ப்பகிரகம் இருக்கா, சுத்தியும் சாமி இருக்கும், சுத்தியும் சாமி இருக்கும். அப்ப சிவபெருமானை தவிர ஜோதிதான் சிவபெருமான் தவிர மீறி எல்லா சாமிகளும் பரிவார தெய்வங்கள். தெய்வம் அப்படின்னா தொய்ந்தது. பெருமான் ஆற்றலை கொடுத்து நீ படைக்கும் தொழிலை செய். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிடுறேன். சனிவாசம் நான் கூப்பிட்டு எவமெல்லாம் வினைச்சரிக்கைய பிடிச்சி 7ஆம் நாட்டம் அடின்னு அடி அந்த ஆற்றுல தரங்குறேன் அப்படின்னு கொடுத்துருவோம். அது என்ன செய்யும்? சனீஸ்வரன் என்னைக்காவது சனியை நம்மளை விட்டுருக்கணும். எனக்கு 3.0 நடக்குதுன்னா ஒரு ஜோசியம். எது? சனி ஆட்சியம் பாருங்க. எனக்கு ஒரே ஆட்சி தாயான்ட்டா, ஜோதி தான் எனக்கு ஆட்சி, இதெல்லாம் ஆட்சியே கிடையாது. என்னங்கிறது போய் அவன் ஏதாவது சொல்லுவான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. 2வது பெருந்தெய்வம் என்பது சிவம். சிவம் தான் பெருந்தெய்வம். அது முதலிலே நமக்கு ஜோதியாக வரும். எடுத்துக்காட்டு சொல்லிட்டார் திருவண்ணாமலை. பஞ்சபூதத்தில் பெருமான் ஜோதியாக வருவான். ஆகாயம் தேவையில்லை, காற்று தேவையில்லை, நிலம் தேவையில்லை, நீர் தேவையில்லை. இது 4ம் கலங்கப்படும். குவாலிட்டி உடையது. ஆகாயம் ஓசோ போச்சா, காற்றுல ஆக்சிஜன் வச்சுட்டுமா, நிலம் கள நிலமா போச்சா, தண்ணி மினரல் வாட்டர் இல்லையா? எவ்வளவு இன்னும் கொஞ்ச நாள் போனாலே இந்த பாட்டில தூக்கிட்டு அலைகிற மாதிரி ஆக்சிஜன் தூக்கிட்டு அலையும். அந்த அளவு வந்துடும் போடுது. அடுத்தது அதான் புரியணும். அவன் ஒண்ணுதான் சிறப்பானது. எது? ஜோதி, தீ. அதாவது சாமி முதல்ல அதை தூக்கினாரு. ஜோதி சிறப்பு சொல்லிட்டா, கீழ் நோக்கி வைத்தாலும் மேல் நோக்கி விடும். 2. 3வது உண்மை எது பொய் என்பது பிரித்து காட்டிவிடும். தங்கத்தை ஒண்டி போடுங்க, பிரிச்சுட்டா செம்பு இது பிரிச்சுட்டா, உடல் ஒண்டி போட்டோம் எரிச்சிட்டோம், சாப்பிட இன்னும் பிடிச்சா இதான் உண்மை, இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எப்படி இருப்பாரு? எனவே கேள்வி நிறைய கேட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்து கொள்கிறோம். மாணிக்க ஐயாட்ட சொல்லுங்க, கேள்வி பதில் மட்டுமே வச்சுங்க.
ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வாம ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி ஆன ஜோதி நாக ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேலை ஆடவேத பாரே வாதியான போதனே வாழ்க வாழ்க நாதே வாதியான போதனே வாழ்க வாழ்க நாதே அற்பரும் யோகி அற்பரும் யோகி கைத்தரும் கருணை அற்பரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வள்ளல் மலரை வாழ்க வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் கடைக்க நாதா திருவருட் பிரகாசமல்லா திவ்ய திருவடியிலே சரணம் சரணம் தவ திரு கண்ணியப்படிகளா தெய்வ திருவடியிலே சரணம் சரணம் அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பரும் கருணை அற்பரும் ஜோதி 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 அற்பரும் ஜோதி அற்பரும் ஜோதி தனிப்பரும் கருணை